ஜான் நியூட்டன் என்று சொல்லி ஒரு மனிதனை குறித்து தான் எனக்கு ஞாபகம் வருகிறது. 17ஆம் நூற்றாண்டில் நம்ம பார்க்குறோம் 1700s he was living. அவர் ஒரு கப்பல் பணியில் இருந்தார். கப்பல் கேப்டனாக வேலைக்காரர்களை, தொழிலாளர்களை அல்லது அடிமைகளை கொண்டு வந்து இந்த வேலையிலே சேர்க்கிற ஒரு இன்சார்ஜ் மாதிரி அவர் இருந்தார். அந்த நாட்களில் அவர் சொல்கிறார், அவருடைய புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறார், அவர் அநேக இப்படி கொண்டு வரும்போது அதில் இருந்த ஸ்திரீகள் அழகாக இருந்தாங்கன்னா அவருடைய கேப்டனுடைய கேபினை கூப்பிட்டு போய் அவங்கள விபச்சாரத்துக்குள்ளே தள்ளி அவர்களோடு கூட தவறான பழக்கத்துக்குள் ஈடுபடுவார். He is talking himself, he was a murderer, he was a rapist. அவர் சொல்கிறார், நான் ஒரு விபச்சாரக்காரன், நான் நிறைய பேரை கொண்டிருக்கிறேன், இதெல்லாம் நான் செய்திருக்கிறேன் என்று அவருடைய புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறார். ஆனால் என்றைக்கு ஒரு தேவ மனிதனால் கர்த்தருடைய வார்த்தை அவருக்கு பிரசங்கம் பண்ணப்பட்டதோ அன்றைக்கு தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தார். தன்னுடைய பாவத்தை உணர்ந்து தன்னுடைய வாழ்க்கையை இயேசுவுக்கு அர்ப்பணித்தார். அந்த நிமிடம் முதல் அவர் தன்னுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா இயேசுவுக்காக வாழத் தொடங்கினார். பாவத்தை வெறுக்க தொடங்கினார். அநேகரை இயேசுவுக்குள் நடத்த துவங்கினார். அவர் அனுபவத்தில் ஒரு பாடலை கூட எழுதினார். That was a very well known English hymn which he wrote after he was convicted of his sin. And he's talking about the grace of God, the love of God. He writes, amazing grace, how sweet the sound of that God who touched me. அந்த வரிகளை பார்த்தீங்கன்னா கிருபை குறித்து அவ்வளவாய் பேசியிருக்கிறார். அந்த நொடியில் இயேசு என்னை தொட்ட நொடியில் பாவத்தை காட்டிலும் கிருபை எவ்வளவு உயர்ந்தது என்பதை இயேசு எனக்கு காண்பித்தார் என்று சொல்லி இது உலகம் எங்கிலும் பாடப்படுகிற ஒரு பாடல், அமேசிங் கிரேஸ். And John Newton was the author for this song. He says, I was a murderer, I was a rapist, but when Jesus touched me, my life was transformed. Why? It was the grace of God that is sustaining me. I once was lost, but now I'm found. Was blind, but now I see. அவர் எழுதுகிற அந்த வரிகள் எல்லாம் இன்றைக்கும் ஆயிரங்களை, லட்சங்களை அவர் ரட்சிப்புக்குள்ள நடத்துகிறது. இறந்து போக வேளையில் அவர் கடைசியாக சொல்கிறார், நான் ஒரு பெரிய பாவி, ஆனால் என் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு ரட்சகரை பார்க்க உதவி செய்தார். இங்கிலீஷில் அழகாக இருக்கும், I am a great sinner, but I have a greatest Savior who is Jesus.